இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இந்த நாளில் சிறப்பாக அதற்காக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று தவக்காலம் முதல் நாள். இந்த தவக்காலத்தின் முதல் நாளில் தாயாம் திருச்சபை நம் அனைவரையும் தவம், ஜெபம், இறைவேண்டுதல், நோன்பு என்ற இப்படிப்பட்ட நற்குணங்களை, நற்பண்புகளை சிந்திப்பதற்காக இந்த 40 நாட்களில் இவற்றை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தாயாம் திருச்சபை நமக்கு ஒரு காலத்தை ஒதுக்கியிருக்கின்றது. இந்த தவக்காலம், இந்த 40 நாளில் சிறப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருப்பது எங்களுடைய சபையின் புனித பிரான்சிஸ்கு சலேசியார். அவருடைய நற்பண்புகளும் நற்குணங்களும் எப்படி அவரை கடவுளோடு இணைந்திருக்க வைத்தது, கடவுளோடு பயணிக்க வைத்தது, கடவுளோடு பயணம் செய்ய வைத்தது என்பதை இன்றைய இந்த 40 நாட்களில் புனித பிரான்சிஸ்கு வழியாக நம் நற்பண்புகளையும் குணங்களையும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அவருடைய இந்த நற்குணங்களும் நற்பண்புகளும் நிறையா இருக்குது. அதில் இன்றைக்கி ஒன்று எடுத்துக்கலாம், தாழ்ச்சி என்ற அந்த நற்பண்பு நற்குணம். இந்த தாழ்ச்சி என்பது அவர் எங்கே கற்றுக்கிட்டார் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தில் தாய், தந்தை, தன்னுடைய உடன்பிறப்புகளோடு அவர் இந்த தாழ்ச்சி என்ற நற்குணத்தை, நற்பண்பையும் பெற்றுக்கொண்டார். இந்த நற்பண்பு அவருடைய வாழ்க்கையில் அவரை ஒரு ஆயராக உயர்த்தியது. இந்த தாழ்ச்சி அவர்கிட்ட இருந்ததுனால அவர் ஒரு ஆயராக உயர்த்தப்பட்டார். ஆயராக உயர்த்தப்பட்டிருந்தாலும் அந்த தாழ்ச்சியோடு அந்த மக்களோடு இணைந்திருந்தார். அந்த தாழ்ச்சியை மக்களிடம் வெளிப்படுத்தினார். அதன் வழியாக இன்று அவர் ஒரு புனிதராக திகழ்கின்றார். நாமும் இன்று தவக்காலத்தில் முதல் நாளில் இருக்கோம். அவருடைய நற்பண்பு, அந்த தாழ்ச்சி என்ற அந்த நற்பண்பை எடுத்துக்கொள்வோம். அவர் எப்படி ஒரு ஆயராக இருந்தாலும் அந்த தாழ்ச்சியை முழு மனதோடு பெற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தினாரோ, நாமும் இந்த தவக்காலத்தில் இந்த இறை வேண்டுதல், ஜெபம், நோன்பு, தவம் இவற்றை அடிப்படையாக கொண்டு இவற்றில் நாம் இணைந்திருக்கும் பொழுது இந்த தாழ்ச்சி என்ற நற்குணமும் நற்பண்பும் நமக்கு கிடைக்கும். இறைவனிடம் இறை வேண்டுதல் செய்யும் பொழுது, அவரோடு ஜெபத்தில் இணைந்திருக்கும் பொழுது, இந்த தவம், ஜெபம் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு அந்த தாழ்ச்சி என்ற அந்த நற்குணமும் நற்பண்புகளும் கிடைக்கும். இன்றைக்கி அந்த தாழ்ச்சி என்ற அந்த ஒரு வார்த்தையை நம்முடைய புனித பிரான்சிஸ் சலேசியார் வாழ்வாக மாற்றிருக்கிறார். அந்த வார்த்தையை வாழ்வு கொடுத்திருக்கின்றார், உயிர் கொடுத்திருக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உயிரோடும் உறவோடும் உணர்வோடும் வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கி சிறப்பாக அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிடுவோம், தாழ்ச்சி என்ற ஒரு வார்த்தையை. அவர் தாழ்ச்சியோடு நமக்கு சொல்வதை பெற்றுக்கொள்வோம். சிறப்பாக இன்றைய நாளில் புனித பிரான்சிஸ் சலேசியார் வழியாக இந்த நற்குணம், தாழ்ச்சி என்ற குணத்தை இந்த வருகின்ற நாட்களில் சிந்திப்போம். நாமும் தாழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்ம கடவுள்கிட்ட எது கேட்குறோமோ, என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். அதை தான் இந்த தவக்காலமும் புனித பிரான்சிஸ்கு சலேசியார் நமக்கு கற்றுத்தருவது. தாழ்ச்சி எப்போ வரும்னா, இந்த குணங்களை நாம் இந்த இறை வேண்டுதல், ஜெபம், தவம் செய்யும் பொழுது தாழ்ச்சி நம்மள்கிட்ட வரும். இந்த தாழ்ச்சியின் வழியாக நம்ம இறைவன்கிட்ட எதெல்லாம் கேட்குறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து உங்களோட இணைந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆமீன்.